வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு இலங்கை பாராளுமன்றத்திலே காரசாரமாக பேசப்பட்ட ஒரு பேச்சு சம்பந்தமாக பார்க்க போகின்றோம். என்ன விடயம் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி வரிசையை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க அவர்களுடைய இப்பொழுது புதிய அனுர அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய பேச்சு கொண்ட நபராக இனம் காணப்பட்டிருக்கிறார். அனைத்து மக்களுக்கும் அவர் யார் என்று தெரியக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதுதான் சாமர சம்பத் திசாநாயக்க அவர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு உடற்பெருமன் கொண்டவர். முதலே நல்லமா உங்களுக்கு வாழ்க்கை செலவு அதிகரித்து விட்டது நல்லமா, அரிசி விலை கூடிவிட்டது நல்லமா, பெட்ரோல் விலை ஏறிவிட்டது நல்லமா என்று நக்கலாக உரையாற்றியிருந்தார். அந்த உரைக்கு பின்னர் தான் அவருடைய பழைய ஊழல் பயில்கள் கிண்டப்பட்டு அவருக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டிருந்தார். இப்பொழுது பாராளுமன்றத்திலே கடந்த அமர்விலே, இறுதி அமர்விலே ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அதுதான் இப்போது சர்ச்சையாக இருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. என்ன பேச்சென்றால், இலங்கையிலே சாராய போத்தல்களுடைய விலையை 2000 தொடக்கம் 2500 குறைக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார். அதாவது இப்பொழுது இருக்கிற நிலைமையில இலங்கையில ஹல் வகையுடைய சாராய போத்தர்களுடைய விலை 4500 4600 மதுபான சாலைகளில் விற்கப்படுகிறது. இதனால் இந்த அதிக விலை கொடுத்து வாங்க முடியாததால் காரணத்தினால் உள்ளூரிலே கசிப்பு உற்பத்திகள், கள்ளச்சார உற்பத்திகள் ஏற்படுகின்றன. அது சட்டவிரோதமான மதுபான உற்பத்திகள், அது மக்களுக்கு கூடாது. ஆகவே இந்த அதிகளவு வரியை வசூலிக்க வேண்டும் என்றால் சாராய போத்தினுடைய விலையை 2500 குறைக்க வேண்டும் என்று உரையாற்றியிருக்கிறார். அவருடைய உரையை முதலிலே பார்ப்போம். අරක්කු ගැන කතා කරා. මහත්තයෝ ටැක්ස් ගහන්නත් බොන්න ඕන. කොහොමද බොන්නේ? 4600යි. ගල් බෝතලේ බොන්නේ. ඒක බිව්වොත් තමයි ටැක්ස් එක හම්බෙන්නේ. බද්දා හම්බෙන්නේ. ඌ බිව්වොත්නේ අපි ටැක්ස් ගන්නෙ. රුපියල් 2000ට ගියා ආණ්ඩුවෙත් මං කිව්වා. හැබැයි ගියා ආණ්ඩුවෙ කරේ නෑ. 2000ට 2500ට බොන එකාට බෝතලේ දෙන්න පුළුවන්. අද ගම්වල කතිපු වට වෙලා විවල වෙලා තියෙනවා. බොන රුපියල් 2000ට 2500 ஆம் உறவுகளே, ஒரு இலங்கை பாராளுமன்றத்திலே அதாவது வரியை எவ்வாறு குறைக்கலாம், வரியை எப்படி கொண்டு வரலாம், ஆகவே சாராய போத்தலுக்கு விலையை குறைத்தால் வரியை அதிகளவு அறவிடலாம். தான் பழைய அரசாங்கத்திலும் இது பற்றி பேசியிருந்தேன், சொல்லியிருந்தேன், அவர்களும் செவிமடுக்கவில்லை என்று ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இந்த கள்ளச்சாராயங்கள் காய்ச்சப்படுவதும் சட்டவிரோதமான மதுபானங்கள் பாவனைக்குள்ள வருவதற்கும் காரணம் இந்த 4000க்கும் 4500க்கும் மேற்பட்ட தொகைகளிலே விற்கப்படுவதுதான். ஆகவே அரசு சட்டவிரோதமான மதுபானங்களை ஊக்குவிக்கிறதா என்கின்ற கேள்வியையும் தொடுத்திருந்தார். இந்த வகையில் இதை 2 கோணத்தில் ஆராய வேண்டும். ஒன்று, இவர் சொல்றதுல ஒரே ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட். இப்போ சாராய போத்து விலை கூடேக்கில் அன்றாடம் கூலியாக்கள் அதிகளவு விலை கொடுக்காம கள்ளச்சாராயம் கசிப்பை நோக்கி போவார்கள். அந்த கசிப்பு சட்டவிரோதமான கசிப்பு காய்ச்சல்களின் மூலம் அதில் என்ன வடிக்கப்படுகிறது, அதாவது எதைல் ஆல்கஹாலை மட்டும்தான் உடம்பு மதுபானமாக உட்கொள்ளலாம். அது மெதனோலாக வந்தால் நஞ்சு, வெவ்வேறு ஆல்கஹால்கள், அதாவது மெதனோல், புரோப்பனோல், பியூட்டனோல் என்று கணக்கு இருக்குது. எல்லாமே ஆல் ஆல்கஹால் வகைகள். ஆனால் எதைல் ஆல்கஹாலை மட்டும்தான் குடிக்கலாம், அதுவும் குறித்த பெர்சன்டேஜில். அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சலவர்களுக்கு தெரியாது எந்த பெர்சன்டேஜில் என்ன ஆல்கஹால் வடிக்கப்படுகிறது. அது எதனோலும் கலந்திருக்கலாம், அல்லது புரோப்பனோல், பியூட்டனோல், வெவ்வேறு ஆல்கஹால் வகைகள் அங்கே ரசாயனங்களாக சேர்ந்திருந்தால் அது நஞ்சாக கருதப்படும். அதை குடித்தால் நஞ்சாகி சாவார்கள். கள்ளச்சாராயம் இந்தியாவிலே சாவது போல சாவுகள் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது இந்த மதுபான உற்பத்தி, இந்த விலைகளுடைய அதிகரிப்புக்கு மத்தியில கிளிநொச்சியிலேயும் அண்மையில கசிப்பு காய்ச்சுகின்ற போட்டியில ஒருவர் வெட்டி படுகொலை, தீபாவளி தினத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். தீபாவளி இந்த சம்பவத்துக்கு பின்னர் அடுத்த அமர்வுகளில் தான் இவர் இப்படி பேசி இருக்கின்றார். அது முற்று நோக்கத்தக்கது. ஆகவே ஒரு விதத்தில் அவர் பேசினது சரியான கோணம். கள்ளச்சாராயத்தினுடைய உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் இந்த விலையை குறைப்பதன் மூலம் இந்த மது பிரியர்கள், அதாவது ஒரு மேசன் வேலைக்கு போனால் 4000 4500 சம்பளம் என்றால் அதுக்கே ஒரு போத்திர வண்டி குடித்து விட்டு வீட்டை கவனிக்கிறார்கள் இல்லை. இப்படி குறைந்தால் ஏதோ ஒரு போத்தில் 2500 வேண்டி போட்டு வீட்டுக்கு மிச்சத்தை கொண்டு போய் கொடுக்க போயினோம் என்றது கூட நிச்சயமற்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு போத்திலையும் எக்ஸ்ட்ராவாக வாங்கி குடிக்கக்கூடிய சமூகத்தில் தான் இப்பொழுது சமூகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது, உழைப்பை சேமிக்காம. ஆகவே என்ன விடயம் என்றால் உறவுகளே, இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய விடயம் இந்த நல்லமா என்று கேட்டு சர்ச்சைக்குரியாகிய பிரபலமாகின சாமர சம்பத் திசாநாயக்க அவர்கள் மீண்டும் இந்த உரை மூலம் பேசுபொருளாக இருக்கிறார் பாராளுமன்றத்திலே. பார்ப்போம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு என்ன பதிலடி அரசு வழங்கப் போகின்றது என்பதையும் பார்ப்போம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.